Hello students, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th சயின்ஸ் சமச்சீர் புக் லெசன் 15 நர்வஸ் சிஸ்டம் லெசனில் இருக்கக்கூடிய லாங் ஆன்சர் கொஸ்டின் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான், அதோட பார்ட்ஸு டயக்ராம் வரைஞ்சி பார்ட்ஸ் லேபிள் பண்ணுறது. சரி, இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்பைனல் கார்டு பற்றி நம்ம படிக்க போகிறோம். இது பாருங்கள், நம்மளோட டெக்ஸ்ட் புக்கில் ரோமன் நம்பர் 8ல் 4th கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பைனல் கார்டு. ஸ்பைனல் கார்டோட ஸ்ட்ரக்சர் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இது படிக்க போகலாம். இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா நம்மளோட டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 223 இருக்குது. பேஜ் நம்பர் 223 எடுத்துக்கோங்க. இதில் பாருங்கள், ஸ்பைனல் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு டாபிக் கொடுத்துருக்காங்க. என்னென்னு படிக்கலாம். ஸ்பைனல் கார்டு இஸ் அ சிலிண்ட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் லையிங் இன் த நியூரல் கெனால் ஆஃப் த வெர்டிபிள் காலம். ஸ்பைனல் கார்டு அப்படின்னா நம்ம வந்து தமிழ் என்ன வார்த்தை இதில் சொல்கிறோம்னா தண்டுவடம். இந்த தண்டுவடம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரு உருண்டையாக ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்குது. இது எங்கே இருக்குது அப்படின்னா நியூரல் கெனாலேருந்து அந்த வெர்டிபிள் காலம் வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம வந்து பிரெயின், முதுகுத்தண்டு இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுற இடத்துல தான் வந்து இந்த தண்டுவடம் அப்படின்றது வந்து நமக்கு வருது. ஓகேங்களா? அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா சிலிண்டருக்கில் ஒரு குழல் போல் இருக்குது. அந்த முதுகெலும்புக்கு உள்ளே பார்த்திங்கன்னா அந்த முதுகெலும்பு தொடர்க்குள்ளே அந்த நரம்புக்குள்ளே வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து பாருங்கள். இட் இஸ் ஆல்சோ கவர்ட் பை மெனிஞ்சஸ். எப்படி வந்து நமக்கு பிரெயினுக்கு வந்து பிரெயின் எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட் பார்ட், அதை எப்படி வந்து 3 கவரிங்ஸ் போட்டு கவர் பண்ணி வச்சுருக்காங்களோ அதே போல் இதுவும் வந்து மெனிஞ்சஸ்னால் கவர் ஆகிருக்கு. தண்டுவடமும் ஒரு முக்கியமான பகுதி, அதுவும் அதே போல் 3 கவர்னால் சுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, அடுத்தது என்னென்னா it extends from the lower end of the medulla oblongata to the first lumbar vertebrae. இது வந்து எங்கே இருக்குது, எங்கேருந்து எங்கே வரைக்கும் போய் முடியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா மெடுலா அப்லாங்கேட்டா அப்படிங்கிறது வந்து முகுளம் பகுதி, மூளையினுடைய கீழே இருக்கக்கூடிய முகுளம் பகுதி, அந்த எண்டில் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி போய் எங்கே இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு லும்பார் வெர்டிப்ரே. லும்பார் வெர்டிப்ரே அப்படின்னா என்னென்னா இடுப்பு எலும்பு. இந்த இடுப்பு எலும்போட அந்த ஸ்டார்டிங் வரைக்கும் போய் முடியுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து த போஸ்டீரியர் மோஸ்ட் ரீஜன் ஆஃப் த ஸ்பைனல் கார்ட் டேப்பர்ஸ் இன்டு தின் ஃபைபர்ஸ். இந்த தண்டுவடம் வந்து போயிட்டே இருக்கும், அப்படியே போயிட்டே இருக்கும். எண்டில் போக 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 அந்த அகலம் குறைஞ்சி போய் அப்படியே டேப்பர் ஆகிட்டு அப்படி எப்படி ஆயிரும்னா ஃபைபர்ஸ் மாதிரி, அப்படியே ஒரு நூல் மாதிரி ஃபைபர்ஸ் மாதிரி அந்த இடத்துல போய் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு த்ரெட் மாதிரி, நூல் மாதிரி ஸ்ட்ரக்சரில் வந்து முடியுது. அந்த ஸ்ட்ரக்சருக்கு தான் என்ன பேருனா ஃபைலம் டெர்மினாலே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம என்னெல்லாம் படிச்சிருக்கோம் பாருங்கள். மறுபடியும் ஒரு தடவை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட் பேராகிராஃபில் நம்ம படிக்கலாம். ஸ்பைனல் கார்டு. ஸ்பைனல் கார்டுங்கிறது எப்படி இருக்குது? சிலிண்ட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நியூரல் கெனால் ஆஃப் த வெர்டிபிள் காலம். பாயிண்ட்டாக போட்டு எழுதுங்க. செகண்டு, இட் இஸ் ஆல்சோ கவர்ட் பை மெனிஞ்சஸ், சேம் லைக் பிரெயின். It extends from the lower end of the medulla oblongata to the first lumbar vertebrae. இந்த சென்டென்ஸ் வரைக்கும் முடிஞ்சுது. சரி, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா the posterior most region of the spinal cord tappers into thin fibrous thread like structure called. அதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைலம் டெர்மினாலே. இது வரைக்கும் இப்போ ஃபஸ்ட் பேராகிராஃப் முடிச்சிருக்கோம். ஓகேங்களா? இதில் ஒன்றும் டவுட் இல்லை. சரி, இப்போ செகண்ட் பேராகிராஃப் போகிறோம் பாருங்கள். Internally, the spinal cord contains a cerebrospinal fluid filled cavity known as central canal. இந்த ஸ்பைனல் கார்டுக்குள்ள தண்டுவடத்தோட உள்ளே வந்து பார்த்திங்கன்னா தண்டுவடத்துக்குள்ளே வந்து ஒரு லிக்விடு ஃப்ளூவிட் மாதிரி நிரம்பி இருக்கும். அந்த சிலிண்ட்ரிக்கல் மாதிரி ஷேப் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம்ல, அதுக்குள்ளே இருக்கும். அதுக்கு பேர் வந்து சென்ட்ரல் கெனால். சென்ட்ரல்னால் என்ன? நடுவில் மையப்பகுதி, அதுதான் சென்ட்ரல் கெனால் அப்படின்னு சொல்லிட்டு பேர். ஓகே, அடுத்த பாயிண்ட்டு, த கிரே மேட்டர் ஆஃப் ஸ்பைனல் கார்ட் இஸ் ஹெச் ஷேப்டு. இந்த ஸ்பைனல் கார்டோட பகுதியில் அதோட கிரே மேட்டர் வந்து நம்ம படிச்சிருக்கோம்ல, கிரே மேட்டர் ஒயிட் மேட்டர்லாம் படிச்சிருக்கல. அந்த கிரே மேட்டர் வந்து எப்படி இருக்குன்னா ஹெச் ஷேப்பில். டயக்ராம் பாருங்கள், உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த ஸ்பைனல் கார்டோட சென்ட்ரல் கார்டு கெனால்னு சொல்லிட்டு நம்ம படித்த பார்த்திங்களா, இந்த சென்ட்ரல் கெனால் பகுதி வந்து இதுதான் வந்து அந்த ஹெச் ஷேப்பில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்திங்களா, இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது தான் இந்த ஹெச் ஷேப்பில் இருக்கிறது. ஓகேவா?
இந்த ஃப்ளூவிட் ஃபுல்லாக நிரம்பி இருக்குது, அது சென்ட்ரல் கெனாலு. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வந்து கிரே மேட்டருக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா இங்கிலீஷ் லெட்டர் ஹெச் எழுதுனா எப்படி இருக்குமோ அதே போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். The gray matter of spinal cord is H shape சொல்லிட்டோம். The upper end of the letter H forms posterior horns and lower end forms anterior horns. இந்த பிக்சரில் பார்த்தா அப்பர் எண்டு, இந்த ஹெச்சோட அப்பர் எண்டு பார்த்திங்கன்னா என்ன பேர் சொல்லியிருக்காங்க நமக்கு? போஸ்டீரியர் ஹார்ன்ஸு. கீழே இருக்கக்கூடிய 2 லோவர் எண்டும் ஆன்டீரியர் ஹார்ன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து நேம் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். பாருங்கள், இங்கே வந்து நம்ம பார்ட்ஸ் லெவல் பண்ணும்போது சொல்லியிருக்கோம் போஸ்டீரியர் ஹார்ன் மேலே இருக்கக்கூடிய பகுதி, அதே போல் கீழே இருக்கக்கூடிய பகுதி வந்து ஆன்டீரியர். ஹெச் போடுற அந்த ஹெச் லெட்டரோட ஆன்டீரியர் பார்ட்டுக்கு அது பேர், போஸ்டீரியர் பார்ட்டுக்கு இது பேர். அவ்வளோதான். மேலே இருக்கிறது போஸ்டீரியர், கீழே இருக்கிறது ஆன்டீரியர். அவ்வளோதான். ஓகேங்களா? சரி, அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? A bundle of fibers pass into the posterior horn forms dorsal of afferent root. அப்படியே ஒரு ஃபைபர்ஸ் வந்து ஒரு பண்டில் மாதிரி சேர்த்து அது வந்து போஸ்டீரியர் ஹார்ன்ஸ்குள்ளே வழியாக அந்த பக்கம் வந்து ஃபுல்லாக அந்த நரம்பு ஃபுல்லாக அந்த கட்டரை மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே போகுதுன்னு சொல்கிறாங்க. அதுதான் என்னத்தை உருவாக்குது, எதை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்சல் ஆர் அஃப்ரண்ட் ரூட் அப்படிங்கிறத வந்து உருவாக்குது. இதை வந்து எப்படி தமிழில் சொல்லுவாங்கன்னா பரிவு நரம்புகள் அப்படின்னு சொல்கிற வார்த்தையில் சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது எங்கே பார்த்துடலாம். எந்த சைடு நமக்கு சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஒரு ஃபுல்லாக பண்டில் ஆஃப் ஃபைபர்ஸ் வந்து நமக்கு வந்து ஒரு இது மாதிரி ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்த பாயிண்ட்டை படிச்சுட்டே போய்க்கலாம். ஃபைபர்ஸ் பாஸ் அவுட்வேர்ட் ஃபார்ம் த ஆன்டீரியர் ஹார்ன் ஃபார்மிங். இது வந்து போஸ்டீரியர் பார்ட்டுக்கு போனால் போஸ்டீரியர் பார்ட்டில் இருக்கக்கூடிய இந்த ஃபைபர்ஸில் உண்டாக்குறதுக்கு பேர் அஃபரண்ட்டுன்னு பேர். ஆன்டீரியர் பார்ட்டில் உருவாகிறதுக்கு பேர் வென்ட்ரல் ஆர் இஃபரண்ட். அவ்வளோதான். முதல்ல மேலே அப்பரில் இருக்கிறது போஸ்டீரியர் ஹார்ன் சொன்னோம், போஸ்டீரியர் ஹார்ன்ஸ் உண்டாக்குறது டார்சல் ஆர் அஃபரண்ட்டு. அதே போல் லோவர் பார்ட்டில் இருக்கிறதுக்கு என்ன பேர் சொன்னோம்? ஆன்டீரியர் சொன்னோம். இதுக்கு பார்த்திங்கன்னா என்ன பேருனா வென்ட்ரல் ஆர் எஃபரண்ட். அவ்வளோதான். தீஸ் 2 ரூட்ஸ் ஜாயின் டு ஃபார்ம் ஸ்பைனல் நர்வ்ஸ். இந்த 2 ரூட்டும் தான் அப்படி பின்னாடி ஜாயிண்ட் ஆகி எதை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா ஸ்பைனல் நர்வ்ஸை வந்து உருவாக்குது. அதாவது அந்த தண்டுவட்டத்தோட நரம்புகளை வந்து இந்த 2 கட்டரைகளும் சேர்ந்து தான் உருவாக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னா கிரே மேட்டர். எப்படி கிரே மேட்டர் எது? இந்த பிக்சரில் பாருங்கள். இப்போ இந்த ஹெச் ஷேப் நம்ம போட்டோம் பார்த்திங்களா, இதுதான் கிரே மேட்டருக்குள்ளே நமக்கு வருது. ஓகேவா? இதுதான் கிரே மேட்டர். இந்த ஹெச் ஷேப் தவிர மீதம் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒயிட் மேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒயிட் கலரில் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ஒயிட் மேட்டர். அந்த ஹெச் தவிர எக்ஸப்ட் இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் தான் வந்து ஒயிட் மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஓகே, அடுத்து அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா த ஒயிட் மேட்டர் இஸ் எக்ஸ்டர்னல் அண்ட் ஹாவ் பண்டில் ஆஃப் நர்வ் ட்ராக்ஸ். அதில் பார்த்திங்கன்னா நிறையா நரம்பு வந்து இலைகள் வந்து நிறையா இருக்குது. ஸ்பைனல் கார்ட் கண்டக்ட் சென்சரி அண்ட் மோட்டார் இம்பல்சஸ் டு ஃபார்ம் த பிரெயின். இது என்ன பண்ணுதுன்னா இந்த ஸ்பைனல் கார்டு தான் வந்து நம்மளுடைய உடம்புடைய எல்லா பாகங்கள்கிட்ட இருந்தும் எந்த இதுனாலும் அது நேராக போய் மூளைக்கு கடத்தி கொண்டு போய் கொடுக்கறது, அந்த சிக்னலெல்லாம் கொண்டு போய் அங்கே அனுப்புறது, அந்த சென்சரியை வந்து மோட்டாராக மாற்றுறது, இதெல்லாம் செய்கிறதெல்லாம் இதுதான். இட் கண்டக்ட்ஸ் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் டு த பாடி. அங்கேருந்து நமக்கு வந்து அந்த சென்ஸ் வந்து நமக்கு மேலே போய் சென்சரி அங்கே பட்டு நம்ம மூளை வந்து ஆர்டர் பண்ணும், நீ இதை வந்து ஆக்ஷன் பண்ணு, அதுக்கு வந்து ஒரு ஸ்டிமுலஸ் கொடுத்துருக்காங்க, இதுக்கு நீ ரெஸ்பான்ஸ் பண்ணு, கையில் சூடுபட்டிருக்கு இதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணு, அடிபட்டிருக்கு பாரு, இங்கே இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூளை கொடுக்குற நரம்பை வந்து உடனுக்குடன் கடத்தி கொண்டு வந்து கொடுக்குறதெல்லாம் இந்த தண்டுவட பகுதி தான். இதுக்கு வந்து இது நம்ம லாஸ்ட் இயர் புக்கில் இருக்கக்கூடியது. நீங்கள் டயக்ராம் வந்து இந்த டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். ஒன்றும் இல்லை, சிம்பிள் ரவுண்ட் போட்டு உள்ளே அந்த ஹெச் ஷேப் போட்டுட்டிங்கன்னா போஸ்டீரியர் ஹார்ன் ஒன்று, ஆன்டீரியர் ஹார்ன் ஒன்று. ஹெட் ஷேப் போடுறது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கெனால். டயக்ராம் வரையும்போது நம்ம பிரெயின் வரையும்போது எப்படி வரையுமோ அந்த மாதிரி அவுட்டர் ரீஜன் வரைஞ்சிருங்க. அதே போல் இந்த ஹெச் ஷேப் வந்து இப்படி வரைஞ்சிங்கன்னா அது ஹெச் மாதிரி ஆகிடும் உங்களுக்கு. ஓகேவா? இவ்வளோ தான் ஈஸி. அப்புறம் நர்வ்ஸ் போகிறது, இதில் இருக்கிற கரெக்டான பார்ட்ஸ் எல்லாம் பார்த்து எழுதுங்க. இது வந்து கிரே மேட்டர், இது ஒயிட் மேட்டர். அப்புறம் இந்த சென்சரி நர்வ்ஸ்லாம் எங்கே போகுது? போஸ்டீரியர். அப்புறம் சென்ட்ரல் கெனால் எழுது அப்படின்றது எழுதினாலே நமக்கு முடிஞ்சு போச்சு. ஓகே, வெரி ஈஸி கொஸ்டின்.
தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.